ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் என்னடா அது இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. தாத்தாவுக்கு நெஞ்சு வலி வந்ததை பொய்யுன்னு சொல்லிட்டு சகுனி சித்ரா வந்து பொழந்து கட்டுது. என்னம்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறேன், இன்னும் ஒரு வார்த்தை அப்படி பேசினா அவ்வளோதான் சொல்லிட்டு சூர்யா கண்ணா பின்னான்னு பேசுகிறாரு. என்ன தான் பேசினாலும் உங்கள் சித்திக்கு மரமண்டையில் ஏற போகிறதில்ல, நீங்கள் வந்து ட்ராமா ஆடுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை குத்தி காமிக்க, தாத்தாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப பேசுகிறாரு. என்னதான்டா ஆச்சு, சொல்லுடான்னு சொல்லிட்டு எல்லாரும் கதறாங்க. பாட்டி ஒரு பக்கத்து கதறாங்க. ராஜலட்சுமி ஒரு பக்கத்து தாத்தாவுக்கு என்னாச்சு சொல்லுன்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம சூர்யாவால் கண்ட்ரோல் பண்ண முடியலங்க. நம்ம தாத்தாவுக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே நம்ம அவங்க அதாவது மொத்த குடும்பமும் கதறிடுச்சு. அதை விட பாட்டி ரொம்ப கதறிட்டாங்க, என்னை விட்டுட்டு போகிறீங்களேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா சரி விடுங்க, இதெல்லாம் ட்ராமாவாக இருக்கும்னு மறுபடியும் சகுனி சித்ரா சொல்கிறாங்க. எதுக்குமா இந்த பொழப்பு உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இல்லவே இல்லை, ராஜலட்சுமி வாயால் என்ன வார்த்தை வருதுன்னு கேளுங்க. அதாவது கண்டிப்பாக மகாவும் ஐஸ்வர்யாவும் இங்கே தான் இருப்பாங்க, நான் பார்த்துக்கிறவங்கள, நீங்கள் கவலைப்படாதீங்க தாத்தாங்கிறாங்க. இந்த ட்விஸ்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கல. என்னடா அது திடீர்னு ஒரு நல்ல மருமகளாக ஆயிட்டாங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு நல்ல மருமகளாக ஆயிட்டாங்க, நல்ல மாமியாராகவும் ஆயிட்டாங்க. வேற லெவல்ப்பா. ராஜலட்சுமி என்ன தெரிஞ்சிச்சான்னு பார்க்காதீங்க. இவ்வளோ நாள் பையன் நடித்தான், இப்போ வந்து அம்மா நடிக்கிறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். 2 பேரும் நடிச்சுக்கிட்டு இப்படி மகாவை ஏமாத்தரல, என்ன ஒரு ஆனந்தமோ தெரியலங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா வந்துட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன், லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாங்க நம்ம கௌதம. நம்ம சகுனி சித்ரா ஐயோ இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரையும் இருக்க வச்சிருவோம். நீ வேணா உன் மருமகளை இருக்க வச்சுக்க, என் மருமகளை என்னால் பார்த்துக்க முடியாது, இருக்க வச்சுக்க முடியாதுன்னு கண்ணா பின்னான்னு பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மகாவோட அம்மா இருந்துட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.